சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாடு கருத்து கணிப்பே தலைகீழாக மாறுது. நாம் தமிழர் வரும் தேர்தலில் 7% எடுக்கும், தபாக 22% எடுக்கும், திமுக 33%, அதிமுக பாஜக கூட்டணி 38% சொல்லிட்டு தினமலர் சேனலுக்கு எடுத்த கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதில் உங்கள் கருத்து கணிப்புனா சார்? சரி, நம்ம ஏற்கனவே இதே ஒரு நிலைப்பாடு தான் நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அமித்ஷாவே 42% சொன்னார். ஸோ நம்ம 42 இல்லை, இப்போ நம்ம கிடைச்சது 45%. அந்த இவங்க அதிமுக கூட்டணி 45% சாலிடாக அடிச்சிருவாங்க. திமுக டே பை டே கொஞ்சம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் வட்டத்திலே இவங்க சொன்னாங்க இந்தி நிலைப்பாடு எடு, அப்புறம் அது எடு இது எடுன்னு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் சிலதுலாம் பார்த்தீங்கன்னா சோற்றில் அடித்த பந்தாக திரும்பி வருது திமுகவுக்கு என்பது என்னுடைய அந்த கருத்து கணிப்பிலேருந்து பார்த்தேன். இப்போ எல்லாமே அவர் சொன்ன அந்த இதெல்லாம் ஓகே தான், இதில் எந்தமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தாவேகா பார்த்தீங்களா, தாவேகா 22% சொன்னார். ஆனால் 22% கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறவன் ஒரு விசில ஊதுனா 12% வெளியில் ரெடி ஆகிடும். அந்த 12க்கு அப்புறம் இன்னும் 10% எப்படின்னா, அந்த நிறைய பேர் நிலைப்பாடுகள் இவங்க அந்த திராவிட கட்சிகள் வேணான்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அது இவர் வெளியில் வரணும். யார்? நம்ம விஜய் வெளியில் வந்தால் தான் சார். இப்போது இன்று தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்குன்ற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு இருக்குது சார். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்புகிறாங்களா சார்? கண்டிப்பாக விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ 2 தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷனாக கொடுப்பாங்க, திமுக அதிமுக. இப்போ வாக்காளர்கள்லாம் ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. இப்போ அதாவது நேரடியான இது பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கிற ஒரு இதுனா, வீடுகளில் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு, அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மின்சார கட்டணம் எல்லா மக்களிடம் பிரதிபலிச்சிருக்கிறது. அதுமாதிரி அந்த டாக்ஸிலாம் ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி 100, 105%. அப்புறம் இவங்களுக்கு எதிராகவே நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டீ கடையில் போனால் 12 ரூபா 15 ரூபா டீ. இதுவே அவனுக்கு டேரக்ட் இட்டு, இது என்ன திமுக ஆட்சி, என்ன அது இருக்குது, பால் விலையை குறைப்பணும், அந்த விலையை குறைப்பணும், எந்த விலையும் குறைக்காமல் எல்லாமே போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி நிறைய இந்த கார்பரேஷன்லாம் இப்போ தான் நிறைய வேலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. எங்கே போனால் சென்னை நகரத்தில் எங்கே போனாலும் புதுசு புதுசாக வேலை செய்ய ரோடு போடுறாங்க. இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவங்க ஒரு காசு அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் மக்கள் மனிதர் எதிராக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ இது தேர்தல் வெற்றி யாருக்குன்னும் போது அதிமுக தான் வருது. அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார். அவர் மட்டும்தான் வாய்ப்பாக இருக்காரு. இப்போ நம்ம ஏற்கனவே முதல்லேருந்து இப்போ இல்லை, நம்ம 2 மாதமாக பேசினிருக்கிறோம். எடப்பாடிக்கு தான் கிளியர் லீடு இருக்குன்னு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது உண்மை என்பது இப்போ தினமலர், சாணக்கியா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாண்டேவும் இவங்க 2 பேரும் சங்கிகள் அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம அதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது நம்ம கருத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அமித்ஷாவும் 42% சொன்னார். நம்ம இன்றைக்கி நம்ம நிலைப்பாடு 45